பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. அவரை அண்டினோர் வாழ்வை அவரை இன்பமாக மாற்றுகிறாராம். நம்ம ஆலயத்தில் பார்த்தா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அண்ணா இந்த 1ஆம் தேதி அவரை தேடி வந்தவங்க யாருன்னா சில பேர் தான். There are many who follow Jesus, but there are few that are chosen and that are destined to reach their goal. So நன்றி என்று சொல்லுவோம். நல்ல தேவன் கிருபை செய்தார், நமக்கு ஜீவனை தந்தார், கிருபையை தந்தார், வாழ்வை தந்திருக்கிறார். படுகொலையில விழுந்த போதும் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். மனுஷர்கள் தள்ளின போதும் அவர் கிட்ட நின்று கைப்பிடித்து, இன்றைக்கு அவர் இல்லைன்னா நாம இல்லை. ஆமென். நன்றி என்று சொல்லுவோம். நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்றி என்று சொல்லுவோம். நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்றி என்று சொல்லுவோம். நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்மைகளை நினைத்துக் கொண்டு நன்றியுள்ள துதியுடன் நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. நன்றி என்று சொல்லுவோம். நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்றி என்று சொல்லுவோம். நல்ல தேவன் கிருபை செய்தார். உங்க ஜீவனை தந்தீர், உமக்கு நன்றி அப்பா. என் பார்வையை தந்தீர், உமக்கு நன்றி அப்பா. உங்க ஜீவனை தந்தீர், உமக்கு நன்றி அப்பா. என் பாவத்தை சுமந்தீர், உமக்கு நன்றி அப்பா. சாப நோய்களை எல்லாம் முறியடித்தீரே, புது வாழ்க்கையை தந்து நல்ல சந்தோஷம் தந்தீர். சாப நோய்களை எல்லாம் முறியடித்தீரே, புது வாழ்க்கையை தந்து நல்ல சந்தோஷம் தந்தீர். நன்மைகளை நினைத்துக் கொண்டு நன்றியுள்ள துதியுடன் நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா. நன்றி என்று சொல்லுவோம். நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்றி என்று சொல்லுவோம். நல்ல தேவன் கிருபை செய்தார். என்னை பெயர் சொல்லி அழைத்தீர், உமக்கு
தந்தீரே அநாதி பாசத்தால் நல்ல பொக்கிஷங்களை நல்ல ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தீரே அநாதி பாசத்தால் நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடன் நன்றி நன்றி ஐயா நன்றி ஏசையா நன்றி நன்றி ஐயா நன்றி ஏசையா நன்றி நன்றி ஐயா ஏசையா நன்றி நன்றி ஐயா நன்றி ஏசையா நன்றி என்று சொல்லுவோம் நல்ல தேவன் கிருபை செய்தார் நன்றி என்று சொல்லுவோம் நல்ல தேவன் கிருபை செய்தார் நன்மைகளை நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுடன் நன்றி நன்றி ஐயா நன்றி ஏசையா நன்றி நன்றி ஐயா நன்றி ஏசையா ஹல்லேலூயா எல்லோரும் அப்படியே எழுந்து நின்று இந்த பெரிய வாரத்துல லைக் திஸ் இஸ் a special week நமக்காக எவ்வளவு தியாகங்களை செய்த ஆண்டவர் ஆமென் அந்த பாவமான பார சிலுவையை நமக்காக சுமந்தார் ஹல்லேலூயா thank you Jesus ஆண்டவரே இந்த வாரத்தில் ஆண்டவரே எங்களுக்காக நீங்க மீட்கப்படுவதற்காக நீங்க ரத்தத்தை சிந்தினீர் அந்த விலையேற பெற்ற ரத்தத்தை ஆண்டவரே அப்பா எங்களை பரிசுத்தமாக்கட்டும் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே ஒவ்வொரு நாட்கள் ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கட்டும் என்று ஜெபம் செய்வோமா ராஜாதி ராஜா அவர் மகிமையும் மாட்சிமையும் இழந்து ஏழ்மை ஒரு கோலத்துல அவர் தரித்து மனுஷனாக நமக்காக பிறந்து நமக்காக வாழ்ந்து நமக்காக அடிக்கப்பட்டார் நமக்காக நொறுக்கப்பட்டார் மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய்
சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். ஹல்லேலூயா. ஆமென். பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000ங்களிலும் சிறந்தவர், அழகுள்ளவர். ஆமென். முற்கிரீடம் ஆண்டவரே எங்களுக்காக சூட்டினீர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஞானங்களை தெளிவுபடுத்த ஆண்டவரே, எங்கள் பிசாசின் போராட்டங்களிலிருந்து விடுதலை செய்ய ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக சிலுவையை சுமந்தீர். உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி. ஆமென். சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே, சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே, சிறுமை அடைந்தவராய் நிந்தனை பல சகித்தார். சிறுமை அடைந்தவராய் நிந்தனை பல சகித்தார். நிந்தனை நமக்காய் சகித்தார். கல்வாரி மாமலை ஓரம் கொடுங்கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வடிந்திடுதே. எந்தன் மீட்பர் இயேசுவதோ, எந்தன் மீட்பர் இயேசுவதோ. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, திருக்கோலம் நிந்தனையாய் ஒரு குலைந்து சென்றனரே. திருக்கோலம் நிந்தனையாய் ஒரு குலைந்து சென்றனரே. ஒரு குலைந்து சென்றனரே. ஹல்லேலூயா. சிலுவை, பாரமான சிலுவையை தோள் மீது சுமந்து கொண்டு உனக்காகவும் எனக்காகவும் அந்த கொல்கதா மலையில ஆண்டவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. எங்களுக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக ஏழ்மை கோலத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே ராஜாக்களாக வாழ்ந்த நீங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக தரித்திரரா நீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னிக்க அப்பா, எங்களை பிதாவுடன் சேர்க்க அப்பா, எங்களுக்கும் பிதாவுக்கும் ஒரு உறவை கொண்டு வர ஆண்டவரே நீங்க எங்களுக்காக பலியானீரே, உமக்கு நன்றி. நன்றி ராஜா. இன்னொரு தடவை பாடலாமா? சிலுவை தன் தோளதிலே சிதறும்
தியாகத்துக்காக நன்றி, உம்முடைய பாடுகளுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுக்காக பாரமான சிலுவையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே ஒரு மரணத்தின் பாதையில் கொடூரமான பாதையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக அது கடந்து வந்தீர் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் அப்பா உமக்கு சித்தமானால் அது அகல கழுவது, ஆனாலும் உம்முடைய சித்தத்தின் படி அப்பா அவருடைய சித்தத்தின் படி ஆண்டவரே எங்களுக்காக நீங்கள் ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இசப்பா, அந்த பாடுகளை ஒருபோது நாங்கள் ஆண்டவரே அற்பமாய் எண்ணாத படிக்க ஆண்டவரே அப்பா அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால் ஆண்டவரே அப்பா எங்கள் மீட்பை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே மீதி இருக்கிற பகுதி ஆண்டவரே அப்பா நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க சுவாமி. நீங்க அசைவாடுங்க, நீங்க வழி நடத்துங்க, நீங்க எங்களுக்காக பேசும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிரசனத்தோடு நம்ம கடந்து செல்லணும், உங்களுடைய பிரசனத்துல நீங்க வழி நடத்தணும். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah. 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 அன்பே, கல்வாரி அன்பே. வாரம் முழுவதும் அவருடைய சிலுவையின் தியானத்தை நம்ம தியானிக்க போகிறோம். டி மேஜர். அன்பே, கல்வாரியின் அன்பே, எங்களுக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்க. பாம் சண்டே அன்னைக்கு அவர் எருசலேமுக்குள்ள வந்தார். அடுத்த 4வது நாளில் எல்லாரும் ஞாபகத்துல சரித்திரமே ஒரு இதுவான இடத்துல கர்த்தர் இயேசு நமக்காக ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்தார். நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா. கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கும்போது என் உள்ளம் உடையுங்கதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ. தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ. பாவங்கள் சுமந்தீ பலிகார பலியானி. எங்கள் பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானி. அன்பே, கல்வாரி. சத்தத்தை உயர்த்தி பாடலாமா? உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. எங்களுக்காக நீர் சிலுவையில் அடிக்கப்பட்டீர் இயேசுப்பா. ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ரோமர் 3வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது போல, எல்லோரும் பாவம் செய்து
தேவனுடைய நீதியை அற்றவர்கள் ஆனோம். ஆனால் கிறிஸ்து இயேசுவோ தன்னுடைய ஜீவனை நமக்காக அவர் ஈந்தார். ஹல்லேலூயா. வானாதி வானங்களை உண்டாக்கின தேவன், உலகம் சிருஷ்டிக்கு முன்பதாகவே அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக ஒன்றாக இருந்த தேவன் நமக்காக இந்த பூமியில் வந்து அவர் சிதைக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். தன் உடலில் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல், ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி போல சதா காலமும் பிதாவாகிய தேவனுடன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தாகம் தாகம் என்றார், நமக்காக அவர் ஏங்கி நின்றார். காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றேன். அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று அவருடைய சிலுவையின் பாடுகளை அப்படி தியானம் செய்யுங்க. அவருடைய சிலுவையின் பாடுகளை நீங்க தியானம் செய்யுங்க. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் just stand up on your feet, just worship the Lord, worship the Lord. அவரை ஆராதனை செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எனக்காக பாடுகள் பட்டீரையா, எனக்காக நீங்க இயேசுப்பா காயங்கள் பட்டீரப்பா. ரப சந்தரலனா ரக ரப ரபா உரியாந்தரலனா ரக ரப பாபா. எங்களுக்காக காயம் பட்டீரே, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீரே, எங்களுக்காக இயேசுப்பா சிதைக்கப்பட்டீரையா. உம்முடைய பாடுகளை நினைக்கும் போது நெஞ்சம் உருகுதையா. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே, காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே. தூய திருரத்தமே, துடிக்கும் தாய் உள்ளமே, தூய திருரத்தமே, துடிக்கும் தாய் உள்ளமே. அன்பே கல்வாரி, உம்மை நினைத்து பார்க்கும் போது சப்பா, உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. அவரை சிலுவையில் அறியும் போது, குரூசிஃபிக்ஷன் என்பது சிலுவையில் அறியும் போது அவருடைய கரங்களிலே அந்த ஆணிகள் ஒன்னொன்னும் 15 to 20 சென்டிமீட்டர் ஆழம் அப்படியே உள்ள, அது ஆணிகள் உள்ள போகும்போது தன்னுடைய சதைகள் எல்லாம் அப்படி கிழிக்கப்பட்டது. வாரினால் அவரை அடிக்கும் போது தன்னுடைய காயங்கள் எல்லாம் அப்படியே வெளியே வந்தது. தன்னுடைய சரீரங்கள் அப்படியே செதுக்கப்பட்டு பிக்கப்பட்டது. நமக்காக ஒரு நைட்டு ஃபுல்லா, ஒரு நைட்டு முழுவதும் அந்த எல்லாருமே சேர்ந்து அவர் அடித்தார்கள். அந்த கிரீடம் என்பது அவருக்கு வைக்கும் போது அப்படியே எல்லாம் உள்ள இருக்கிற ரத்தம் எல்லாம், தலையில இருந்து இருக்கிற ரத்தங்கள் அப்படியே வெளியே வர ஆரம்பித்தது. அது மத்தியில தான் கிட்டத்தட்ட 50 கிலோ கிட்ட இருக்கிற அந்த சிலுவையை அவர் எருசலேம்ல இருந்து அவர் சுமந்து கொண்டு போனார். ஹல்லேலூயா. ஆனா அவருக்காக நம்ம என்ன செஞ்சோம்? ஹல்லேலூயா. இதுதான் அவர் பட்ட பாடுகள். அழகிலே சௌந்தரியம் உள்ளவர், மிகவும் சிறந்தவர், அழகானவர், நமக்காக இப்படி பாடுபட்டு கடைசி வரைக்கும் நமக்காக அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி போல இருக்கிறார். நம்ம பாவத்துக்காக நம் கரங்களை உயர்த்தி பாடலாமா? நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா, நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா,
மறுரூபம் ஆகணுமே. ஐயா, நான் மறுரூபம் ஆகணும்பா, மனிதர்கள் மூழ்கணுமே. மறுரூபம் ஆகணுமே. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்வோமா? அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அப்படி கரங்களை தட்டி ஆண்டவரை கொஞ்ச நேரம் வரவேற்போமா? ஆண்டவரே இயேசுவே, எங்களுக்காக நீர் சிலுவை சுமந்த கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya. அவர் இன்றைக்கு நமக்காக பாடுபட்டதால தான் இன்றைக்கு நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஒரு கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையாக நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் என்றால் அன்றைக்கு அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? நன்றி சொல்வோமா? ரபா ஷந்தரலனா உரியந்தரலனா ரகா ரபா பாபா உரபா ரந்தா ஷகா ரலனா நரனா ரகா பாபா பாபா. கரங்களை தட்டி அவருடைய பரிசுத்த ரத்தம் நம் பாவங்களை கழுவட்டும் 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 கழுவட்டும். ஒரு சொட்டு சொட்டாக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினது எல்லாம் நம் மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபமாகணும். ஏசப்பா, மறுரூபமாகணும் ஐயா. உம்முடைய ரத்தம் 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 இந்த மாதம் ஏசப்பாண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் எங்களை சுத்திகரிங்க, எங்களை பரிசுத்தமாக்குங்க. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா, நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா, மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபம் ஆகணுமே, மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபம் ஆகணுமே. ஹல்லேலூயா. ரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும், இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தட்டும். பரிசுத்த ரத்தம் இயேசப்பா என் மீது தெளிக்கப்படட்டும். நீங்க வைத்திருக்கிற மண்ணாக்காக நாங்க காத்து இருக்கிறோம். எங்களிடம் நீர் பேசுங்க, எங்களிடம் பேசுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காரலாம். Let's put our hands together and welcome our dear Bishop Francis Jackson. He's going to share the word of the Lord this evening. Let's put our hands together loudly. Praise the Lord. Hallelujah. Wish you a happy month of April. God be with you every day of this month and at every situation. He will keep you blessed. Amen. Praise God. Glory, glory to God. Please forgive me for a few minutes late. God is so good and He is so merciful for each and every one of us and our families and our children right from the beginning of this year
until now. And even this month, the month of 4, month of April, I believe and I know, I trust, our God shall be with all of us at every situation we are going through. Amen. In the book of Genesis, chapter 15, verse 1 to 3. Somebody read it, please. Book of Genesis, chapter 15. இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். This is some of the outbursts from the heart of a great man who had an excellent relationship with God. His name was Abraham. Abraham even is a man of righteousness, man of faith, man of consecration, man of obedience, man who loved God, but still there's something was something was hidden in his down deep part of his heart. Amen. So whatever condition as we believers, we may be the great architect of faith, or great experience of faith, or great things had from God, but at the same time, there is some personal worries inside of you. Personal worries about you, your family, your wife, your husband, your children, maybe your future. It's always, pinching the heart of Abraham. So when Abraham, at that time, just before this event, the Bible says, after these things that happened, what things has happened? After a great war, Abraham had a fighting. When he heard that Lot and his family was captured by those Gentiles nations, Abraham did not keep quiet for his nephew, and he decided to go and fight the battle with the 5 big kings. 5 big kings. The army of 318 people with Abraham. But those are people from 5 countries, 5 nationalities. ஆபிரகாம் மிகுந்த தேவனுடைய வல்லமை நிறைந்த தேவனுடைய மனிதனாக இருந்த போதிலும் அவனுக்கு உள்ளத்திலும் ஒரு தனிப்பட்ட பாரங்கள், கவலைகள், தேவைகள், சங்கடங்கள் அவனுக்குள்ளே மறைந்திருந்தது. பிரியமானவர்களே, it is the same kind of life we have. Even though what big size believers we are, we had a great experience in God all these years, but at the same time, there was something, personal feelings,
either about God or God's work or miracles or signs and wonders or needs or the worries of the children of the future. It is continue to troubling your mindset. Amen. எவ்வளோதான் பக்தி உள்ளவர்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் சில தேவைகள், சில பாரங்கள், பிள்ளைகளை பற்றிய பாரங்கள், புருஷனை பற்றிய பாரம், மனைவியை பற்றிய பாரம், இன்னும் ஊழியங்களை பற்றி பாரம், சேவைகளை பற்றி பாரம் நம்முடைய உள்ளத்தை மறைவிலே இருந்து தாக்கி கொண்டு தான் இருக்கிறது. So God came to Abraham. கர்த்தர் ஆபிரகாமை தேடி வந்தார். அவர் சொன்னார், ஆபிரகாமே பயப்படாதே. A man who did not fear 5 armies, 6 armies. A man who did not afraid of 6 Gentile kings and with their army, with a handful of his people of 318. Even though he won the battle, there was fear hiding inside of him. நமக்குள்ளே எத்தனையோ அனுபவங்கள், சாட்சிகள், பெரிய காரியங்களை நாம் செய்தவர்களாக இருந்தாலும் ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நமக்கு உள்ளத்திலே ஒரு தனிப்பட்ட பாரங்கள், கவலைகள் சில சந்தர்ப்பங்களிலே நம்முடைய இருதயத்தை தாக்குகிறது என்பதை நாம் அறிவோம். ஆமென். So ஆண்டவர் ஆபிரகாம் இடத்திலே, when God came to Abraham and God spoke to him, Abraham, fear not. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. You need not be afraid. I am there with you. Amen. God says, I am there with you. When the same word God spoke to me 60 years back, He directed me to certain places. Go there, I am with you. Nobody was there. I am with you. I turned this side and front and in the rear side. Nobody was there. I could not sense God. But God was faithful in His words. The Lord was with me. Amen. Hallelujah. And God said to Abraham, Abraham, you don't worry. I know all things what I have to do for you. I already set them right. Amen. He prepared everything for your future. He prepared everything for your son's future, your daughter's future, your children's future. God takes great care of you. Abraham simply could not believe when God spoke to him. The child at your home is not going to be your heir. One more child is going to come out. And through him, your generations will be multiplied. Come out and see the sky and count those numbers of the stars. If you are able, then you can count the numbers of your generation. Amen. God promised so many things to Abraham. Friends, I want to tell you this evening. Your father may not be with you. Your mother may not be with you. Your people may not be with you. Your job may not be with you. Your income may disappear from your hand. But I want to tell you, God is there always with you to fulfill His unchanging promises. Amen? He is there always with you. When I came to the ministry, the Lord said, I'm going to take you many nations.
You know, my condition that time when God spoke to me through Brother DJ Tinagaran. He said, my son Francis, I am going to take you to many nations. When God spoke to me these words in the year 1968, I do not have a bicycle also. I have no money to rent a bicycle. But God spoke to me. I'm going to take you to many nations. Lord, many nations. I have no bicycles also, Lord. God gave me a bicycle. But God kept His promises alive in my life. I traveled 97 countries. 97 countries. Friends, I want to tell you this evening. Something might have happened to trouble your mind, your heart, your faith, your commitment, your dedications. But God is there always with you. He will never leave you, never forget you. He will come holding your hands, your spirit, walk with you. Enoch walked with God for 365 years. Elijah walked with God. Many great men walked with God. So, my friends, you are walking with God in this world for a few years, I'm telling you. So, God is faithful God. He will never leave you. He will never forget you. He will never abandon you. He will keep you holding in His righteous right hand. Hallelujah. He will surely continue to bless you. Amen. Today at least we have come to some point of life. But when there was nothing, it's very hard to believe God. When there was not even a single thing happens, it's very difficult to believe in God at those times. But God helped me. I continue to trust in my Lord God Almighty. Amen. Hallelujah. So the Lord said, Abraham, you will have a good end. At a very good age, you will go and sleep with your forefathers. And your generations will go out of this land. They will be in exile. After 400 years, they will come back to the same land. What you are standing now, I am going to give them this land. Amen? This is the fighting going on in Lebanon and Israel and stuff like that. It is God's given land. God's promised land. A land flow with milk and honey. God never tell lies. God never cheats anybody. God is a faithful God, truthful God. He called me and He told him, I am going to bless you. You lack nothing in this world. I am going to supply all your needs. So let me encourage my brothers, sisters, continue to put your trust in God. Even the troubles you face, even the oppositions you face, even the difficult times are ahead of you, just forget about them. Lift your spirit to God. As Mary Mother says, I lift my spirit unto my God Almighty. என் ஆவியன் தேவனுக்குள் உயர்த்துகிறேன். என் ஆவியன் தேவனுக்குள் கலி கூறுகிறது என்று மரியாள் தேவனை புகழ்ந்தது போல
நீங்கள் இக்கட்டான காலத்தில், கஷ்டமான நேரத்தில், ஜனங்கள் கைவிட்ட போதும், ஜனங்கள் மறுதளித்த போதும், ஜனங்கள் உங்களை விட்டு தாண்டி போன போதும், உங்களுடையவர்கள் உங்களை விட்டு மறந்த போதிலும் நீங்கள் தொடர்ந்து கர்த்தரை நம்பிக்கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. We take communion. யாரு யாரு பாஸ்டர் யாரும் இல்லையாங்க? ஆர்கனைஸ். எல்லாரும் வரிசையாக வரலாமா? கீபோர்டு. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் மறவே, உமக்காய் வாழ்வே. உம்மை நான் மறவே, உமக்காய் வாழ்வே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியோ? வாழ்வோ சாவோ எதுதான்? அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் அதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திர ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது, இதில் பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் என் அருமை சகோதரர்களே, நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து பாத்திரத்தை பானம் பண்ணக்கூடி வரும் பொழுதெல்லாம் அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள். அப்பத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். அன்புள்ள இயேசுவே, என் கையில் இருக்கிற அப்பம் நீர் எனக்காக ஒப்பு கொடுத்த உம்முடைய பரிசுத்த சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இது உம்முடைய சரீரமாகவே இருக்கிறது என்று நீரே சொல்லியிருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன்.
இயேசுவே, உம்முடைய சரீரத்தின் மூலம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா நன்மைகளும், எல்லா கிருபைகளும், எல்லா வரங்களும் நான் பெற்றுக்கொள்ளும்படி என்னை நினைத்தருளும். உம்மை நம்பியிருக்கிறேன். இது உங்களுக்காக பிற்கப்பட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் சரீரமாக இருக்கிறது. நாம் பயபக்தியோடு let's eat together with the reverence with the broken body of Jesus Christ. திராட்சரசத்தை கையில் எடுத்துக்குவோம். அன்புள்ள இயேசுவே, என் கையில் இருக்கிற திராட்சரசம் நீர் எனக்காக உப்பு கொடுத்து சிந்தின, சிலுவையில் சிந்தின உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்கு அடையாளம் இருக்கிறது. இது உம்முடைய இரத்தமாகவே இருக்கிறது என்று நீரே சொன்னீர். நான் நம்புகிறேன். உம்முடைய ரத்தம் எனக்கு ஜீவனும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் தரத்தக்கதாக என் மேல் இரக்கம் பாராட்டும். இது உங்களுக்காக சித்தப்பட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக இருக்கிறது. நாம் பயபக்தியோடு பானம் பண்ணுவோம். Let us drink with the reverence the shed blood of Jesus Christ. Pastor Manuel Jomo. அன்பின் ஆண்டவரே, இந்த வருடத்தின் 4வது மாதத்தின் முதல் மாலை ஆராதனை கூட்டத்தில் பங்கேற்க முடியான ஐயா, நீ தந்த பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரம். உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பெரிய ஸ்லாக்கத்தை எங்களுக்கு வாய்க்க செய்து இந்த நாளிலே ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்கவும் உம்மை துதித்து பாடவும் இந்த பந்தியிலே பங்கேற்க முடியான நீ தந்த பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்த ஒருவரும் மீது ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதம் இந்த மாதம் முழுவதும் அனைவர் தலைவர் மேலும் பரிபூர்ணமாய் தங்கியிருக்கும்படியான ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. நாங்கள் இந்த ஆராதனைக்கு வெறுமையாய் வந்தோம் ஆண்டவரே. நாங்கள் இருந்து செல்லும்போது பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடும் சுகபலத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் கடந்து செல்ல முடியான அன்பின் கரம் ஒரு உள்ளத்திலும் பெரிய கிரியை செய்ய நீ உதவி புரியும் ஆண்டவரே. வர தவறுகளும் கருத்தில் தாழ்த்து விடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களுக்கும் சோதனைக்கும் அனைவரும் நீ விலக்கி மீட்டு சர்த்தித்து அன்பிலே கிருபையிலே நீ காத்து வழி தருமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. விசேஷமாய் நம்முடைய தலைவர் போதகர் ஜாக்சனாவை நம்முடைய கருத்தில் தாழ்த்து விடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த அலுவலக காரங்கள் மத்தியிலும் இந்த வேலைகள் மத்தியிலும் ஆண்டவரே, இந்த வயதான காலங்களிலும் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று நீ தந்த பெரிதான இந்த உற்சாகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதாமத்தில் வாசிக்கிறோம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவாகிய தேவன் அவனை கனம் பண்ணுவார் என்று சொன்னேன். கனம் என்று சொல்லும் போது வெறும் பொருள் உதவியால் மட்டும் இல்ல ஆண்டவரே, சரீரத்தில் காணப்பட்ட எல்லா பலவீனத்தை போக முடியாத கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமா ஆண்டவரே, பார்வையிலே தெளிவை தந்து இன்னும் அநேக ஆண்டுகள் ஆண்டவரே ஊழியம் செய்ய முடியாத அற்புதமான சுகபலத்தை நீ கட்டளை கொடுக்க வேண்டும். நாங்கள் ஒரு மனதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நீதிமான் எப்பொழுதும் மறந்து போவதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணவரே, உமக்கென்று தன் ஜீவனை தந்த ஐயாவை கருத்தில் தாழ்த்தொடுகிறோம். அருமையான மனை பிள்ளைகளையும் குடும்பத்தின் தேவைகளும் தனிப்பட்ட தேவைகளும் சந்திக்க முடியாத கிருபை தாரும். தொடர்ந்து அன்பிலே கிருபையிலே வழி நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் என்றும் மறுவாதே, ஆமென்.